You already prepared. Through the Pastor Chrysanthus, he prepared your heart, soul and mind. எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரம் எல்லாவற்றையும் பாஸ்டர் கிறிஸ்தாந்தஸ் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். So I have a small part. எனக்கு ஒரு சின்ன காரியம் தான் சொல்ல இருக்கு. Because he prepared for your soul, your heart, your mind. உங்களுடைய இருதயத்தை அவர் ආවි ආත්ම සරණத்தை அவர் ආයතப்படுத்தி வைத்துள்ளார். Yes, වහන්සේට අභියෝගයක් තිබුණා පොළවේ ජීවත් වෙන කාලේ. இயேசுவுக்கு ஒரு காரியம் இருந்தது இந்த உலகத்துல இருக்கும் காலம் வரைக்கும். There's a challenge to Jesus too when he was on the earth. What the challenge? There is a people, some have disease, some have sickness, some have devilish spirit. இயேசு கிறிஸ்து இந்த காலத்திலே அவருக்கு வருத்தப்பட்டவர்கள் இருந்தார்கள், வியாதிப்பட்டவர்கள் இருந்தார்கள், பிசாசு பிடித்தவர்கள் இருந்தார்கள். இயேசு வானவர் இந்த காலத்திலே. Now you have to understand there is a differences, disease and the sickness and the unclean spirit, devilish spirit. When எங்களுக்கு இந்த மூன்று காரியத்தை பற்றி வித்தியாசம் தெரிந்திருக்க வேண்டும். ஒன்று டிசீஸ், அது மயக்கமான காரியம், ரெண்டாவது வருத்தமான காரியம், மூன்றாவது பிசாசு பிடித்த காரியம். ඔබට බයිබලෙත් හොයාගන්න පුළුවන්. සිංහල භාෂාවෙන් කියන්නේ රෝග, අසනීප සහ යක්ෂාත්ම වලින් පැලනු ලැබුවන්. சிங்களத்திலே கூறப்பட்டிருக்கிறது வியாதி, வருத்தம், அது மட்டுமல்ல பிசாசு பிடித்தது காரியம். வியாதி வர்த்தம். Yeah. Disease mean clinically, medically, doctors are proved he has kind of cancer, kind of arthritis, kind of diabetes 1, 2, 3, 4. These are the things, disease, clinically, medically proof that person has ரோகக். வியாதி என்று சொன்னால் அந்த வைத்தியர்கள் உங்களுக்கு கேன்சர் இருக்கிறது, உங்களுக்கு டயபெட்டிக் 1, 2, 3 என்று இருக்கிறது, இப்படியாக வியாதிகள் இருக்கிறன்னு சொல்லி கண்டுபிடித்த காரியத்தை தான் நாங்கள் அந்த வியாதிகள் என்று சொல்லுவோம். Then medical technology not much more strong or developed in 2000 years ago, but Bible written clearly there is a disease, there is a sickness, and some not included these two of them, devilish or unclean spirit come to the human life, then has a problem. அதனால் 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த டெக்னாலஜியில் ஒன்றும் இல்லாத காரியத்திலே அதில் கூறப்பட்டிருக்கிறது. அந்த பைபிளிலே வியாதிகள் இருந்தது, ரோகங்கள் இருந்தது, அது மட்டுமல்ல பிசாசு பிடித்த மக்களுக்கு பிசாசு பிடித்த காரியம் இருந்தது என்று சொல்லி. අසනීප රෝග තියෙනවා. අසනීප හෙම්බරිස්සාව කැස්ස මේ දවස්වල මිනිස්සු ඔක්කොම හෙම්බරිස්සාව කැස්ස ඔළුව කැක්කුම, this is the අසනීප sickness. நாங்கள் எங்களுக்கு இப்போ இந்த நாட்களிலே வருத்தம் இருக்கிறது, தடிமன், இருமல், காய்ச்சல், இது எங்களுக்கு ஒரு வியாதியாக இருக்கிறது. You don't need to medically or clinically prove through the doctor to find out I have a headache, I have a runny nose, I have a cough. No, you deciding and you getting your treatment even though at home. நாங்கள் எங்களுக்கு தடிமன் இருந்தால், எங்களுக்கு இருமல் இருந்தால், எங்களுக்கு காய்ச்சல் இருந்தால், ரன்னிங் நோஸ், மூக்காலே ஒழுகி கொண்டிருந்தால், நாங்கள் எங்களுக்கு இருமி கொண்டிருந்தால், நாங்கள் எங்களுக்கு வேண்டி எங்களுக்கு வியாதி, எங்களுக்கு இது இருக்கிறது, அது இருக்குன்னு சொல்லி நாங்கள் அதுக்கு ட்ரீட்மெண்ட் நாங்களே செய்து கொள்கிறோம். Okay, these two are okay. We have doctors, we can find out. They have a technological things, instruments to find out. Okay, asanipa, the sickness, we can find out. We have the home remedy to drink our headache or our cough and our runny nose. We can easily separated to these two, very easily can identify. நாங்கள் அதை ஈஸியாக செய்து கொள்கிறோம். இது எங்களுக்கு வியாதி இப்படி இருக்கிறது, இப்படி இருக்கிறது சொல்லி அதுக்கேற்ற மருந்துகளை நாங்கள் பாவித்துக் கொள்கிறோம். But there is a problem when unclean spirit is come to the human life. We are calling yaksha, devil. ஆனாலும் ஒரு அசுத்தமான ஒரு ஆவி எங்களுக்குள்ளே போனால் அதை நாங்கள் சொல்கிறோம் அது பிசாசு பிடித்த காரியம் என்று சொல்லி. It is not easy to find any doctor to treat. You have to understand that. நாங்கள் அதுக்கு ஒரு வைத்தியர் இல்லை எங்களுக்கு அதுக்கு சுகம் கொடுப்பதற்கு.
there is a human tradition ways to chase out the devil. People are doing bali tovil sinhala භාෂාවෙන් කියනවා යකා එලවන්න තොইলයක් නටන්න ඕනේ කියලා. ஆனாலும் நாங்கள் இந்த சிங்கள பாஷையிலே சொல்லப்படுகிறது அந்த பிசாசை அனுப்புவதற்கு நாங்கள் அந்த தொழில் அந்த ஆட்டம் ஆட வேண்டும் என்று சொல்லி அதே போல அந்த பிசாசை அனுப்புவதற்கு ஒரு காரியம் தேவையா இருக்கிறது. අපි හිතනවා මේක ශ්‍රී ලංකාවේ ඉන්දියාව විතරයි යක්කු ඉන්නේ තොවිල් තියෙන්නේ බලි තියෙන්නේ යක්ෂාත්ම පළවා හරින්ට වැඩ කරන්න කියලා. நாங்கள் நினைக்கலாம் இந்தியாவிலும் ஸ்ரீலங்காவிலும் மட்டும்தான் இந்த பிசாசை துரத்துற காரியங்கள் இருக்கிறதான்னு We சொல்லி. think that casting out devils and demons are only in Asia. But I don't know these days, but those days in Christ time, Israel is the most worst place, living devil, attacking devil to the people. ஆனால் நாங்கள் பார்க்கிறோம் அந்த காலத்திலே இஸ்ரவேல் பிரதேசத்திலே உள்ளவர்களுக்கு தான் பிசாசானவர் கூடுதலாக தாக்கினது என்று சொல்லி நாங்கள் காண்கிறோம். The most problem Jesus was faced, devilish attacked people and devilish spirit speaking to Jesus to bothered to him. அதே நாளே நாங்கள் பார்க்கிறோம் இஸ்ரவேலில் இயேசு இருந்த காலத்திலே அவர் அந்த இடத்திலே வாழ்ந்த காலத்திலே பிசாசானவர் பல மக்களை பிசாசானவன் அவன் கலைத்து பல மக்களுக்குள்ளே பூந்து அந்த காரியங்களை செய்தது மட்டுமல்ல இயேசுவுக்கும் அவன் பெரிதான பிரச்சனைகளை கொடுத்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். Please come Gospel of Mark chapter 1, first chapter. We are going to go Peter's home, Petrus' home. We are going to go Apostle Peter's home. There is a problem over there. மார்க் என்ற முதலாம் அதிகாரத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். பேதுருவின் வீட்டிலே ஒரு பிரச்சனை இருந்தது, அதை பார்க்க போகிறோம். Okay, chapter 1 verse 29 to 34 we are going to read. மார்க் முதலாவது அதிகாரம் 29 இருந்து 31வது வசனங்கள். Gospel of Mark, Shuddha Mark Subharanchya Palni Parichedya 29 සිට 34 දක්වා. மார்க் முதலாம் அதிகாரம் 29 இருந்து 34வது வசனம். 29 to 34, no? Yeah. 34. මේක ඇතුළේ තිබෙනවා sickness, මේක ඇතුළේ තිබෙනවා disease, මේක ඇතුළේ තිබෙනවා devilish spirit working among human. இந்த வசனத்துக்குள்ளே நாங்கள் பார்க்கிறோம் இதில் வியாதிகள் இருந்தது, ரோகங்கள் இருந்தது, அது மட்டுமல்ல பிசாசு பிடித்த காரியங்களும் இருந்தது என்று சொல்லி. In Tamil, in Hindi, in French, in English, whatever language. மார்க் முதலாம் அதிகாரம் 29 இருந்து 34வது வசனம். Okay. Now, Then as soon as, who's going to read? Is okay? Yeah. They had come out of the synagogue. They entered to the house of Simon and Andrew with James and John. But Simon's wife's mother lay sickness. She had a fever. With the fever. And they told him about her at once. So he came and he meant Jesus, took her by the hand and lifted her up. And immediately the fever, sickness, left her and she served them. Start to hospitality. At evening, when the sun had set, they brought to him, to Jesus, all who were sick and those who were demon possessed. 33. And the whole city was gathered together at the door. Then he healed many who were sick with various diseases and cast out many demons. And he did not allow the demons to speak. Who? Jesus not allowed demons to speak because they knew him. Because devils are identified
Jesus. So Jesus doesn't want to give to them the opportunity to speak. So in Hindi or Tamil, you can read the same passage. மார்க் முதலாம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து 34வது வசனங்கள். உடனே அவர்கள் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் யோவானோடும் கூட சீமோன் அந்திரேயா என்பவர்களுடைய வீட்டிலே பிரவேசித்தார்கள். அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தாள். உடனே அவர்கள் அவளை குறித்து அவளுக்கு சொன்னார்கள். அவள் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகளினாலும் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சுஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளை துரத்தி விட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடினாலே அவைகள் பேசுவதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. 32, verse 32, at evening when the sun had set, they brought to Jesus all who were sick and those who were demon possessed and also who other people had disease. Mean permanently they have a kind of weakness their bodies. 32வது வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது, சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். There is a miraculous word here in Sinhala Bible. I am going to find out is it in the English also, sick with various diseases and cast out many demons, and he not allowed the demon to speak because of they knew him. And those who were demon possessed and who were sick together. But Sinhala Bible is, I don't know in your Tamil Bible, බොහෝ දෙනෙකු සුව කළේ කියා ඔක්කොම නෙවෙයි. He is not healed all of them. Is in Tamil or Hindi Bible as like that? Not all of them. அநேகரை அவர் சுஸ்தமாக்கி. Not all. See, there is some kind of specific things you have to understand. Pastor. Many, yes, of course, he healed many, not all of them. So Pastor Chrysanthus explained to you, you have to have enough faith to get disease healed, sickness healed, and devilish attack, get the release from the devilish attack. கிறிஸ்தானஸ் விளங்கப்படுத்தினார் எங்களுக்கு வியாதிகளிலிருந்து சுகம் கேட்க, அது மட்டுமல்ல பிசாசுகள் பிடித்த காரியங்களிலிருந்து விடுபட எங்களுக்கு அந்த காரியங்களை செய்ய முடியும் என்று சொல்லி. So we have to have practice these things. You want to get the power of the Jesus. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு இந்த காரியங்களை நாங்கள் பிராக்டிஸ் பண்ண வேண்டும். That means my mother-in-law has already fever and cough and cold, but I didn't heal her. மாமியாருக்கு தடிமன் இருமல் காய்ச்சலா இருந்தது, ஆனாலும் நாங்கள் அவருக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கவில்லை. But Jesus said, if you have faith, you can do better things what I did. ஆனால் இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் நான் செய்ததுக்கு மேலாக நீங்கள் செய்ய முடியும் என்று சொல்லி. So these days we are not, as a believers, we are not practicing what the Jesus said, but we are following who are the people, pastors doing healing ministry. We are going and rushly enter to their meeting to get the healing, but we are not practicing or praying. So when we are getting disease, when we are getting sickness, when we are attacking for the devilish spirit. நாங்கள் என்ன செய்கிறோம், மற்ற ஊழியக்காரர்கள் யார் எங்களுக்கு ஜெபிக்கிறார்கள், யார் எங்களுக்காக ஜெபிக்கிறார்கள் சொல்லி அவருக்கு பின்பாக ஓடுகிறோம் ஒழிய, நாங்கள் எங்களுக்கு வியாதி வந்தால் ஜெபம் பண்ணி விசுவாசத்தோடு அந்த ஜெபித்து நாங்கள் அந்த காரியத்தை ஒப்பு கொடுப்பதில்லை. So these days people are calling churches are powerless. Most of the churches are dead. ஆனால் ஆட்கள் என்ன சொல்கிறார், சர்ச்சுக்கு வந்து பவர் இல்லை, சர்ச் மரித்த சபையாக இருக்கிறது, சர்ச்சஸுக்கு பவர் ஒன்றும் இல்லை, வல்லமை இல்லாத சபைகளாக இருக்கிறதுன்னு சொல்லுகிறார். Because of the new technology, we have social medias and the YouTube and other things. Most of the preachers are preaching and they are posting their miracle things, and that for the multimedia and the social media. So people are stay home and
watching those things, but they don't want to get the practice from the Lord Jesus, what he did, he gave to the power to the disciple. ஆனாலும் என்ன செய்கிறோம், அந்த இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தில் செய்ததில்லை. இப்போ இந்த மீடியா அதில் எல்லாம் வந்து அதுகளை பார்த்து நாங்கள் வித்தியாசமாக அதற்கு பின்னாலே ஓடுகிறது ஒழிய நாங்கள் இயேசு சொன்னபடி அந்த காரியங்களை செய்வதில்லை. So in this new year 2026, இந்த 2026 வருஷத்திலே in the first Sunday service, இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே I would like to invite to you to come to that place. நான் உங்களை முக்கியமாக உங்களுக்கு ஆராதனை கொடுக்கிறேன். நீங்கள் அப்படியான இடத்துக்கு உங்களை வரும்படியாக. Which place? எந்த இடத்துக்கு? After Jesus died and resurrected place. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த அந்த இடத்துக்கு நான் உங்களை வரவழைக்கிறேன். Because until Jesus died, disciples and the people also just follow Jesus. What he did miracle, they saw them. So they saw that, they believe it or not believe. They want to Jesus do the healing. Jesus want to do the miracle. அவர் இயேசு இருந்த காலத்தில் என்ன செய்தார்கள், அவர் என்ன செய்கிறாரோ அவருக்கு பின்னாலே போனார்கள். அவர் என்ன செய்கிறாரோ அவரை பின்பற்றி கொண்டு அவருக்கு பின்னாலே அவர் செய்கிறதுக்கு பின்பாக ஓடினார்கள். Okay, let's try. நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம். As like Peter and John, when after the Jesus went back to the Father, இயேசு திரும்பவுமாக பிதாவிடத்திலே போன பின்பு பீட்டரும் ஜோனும் என்ன செய்தார்கள் என்று யோசிச்சு பார்ப்போம். now the first church of the Jerusalem was established. முதலாவது எருசலேமிலே சபை ஆரம்பிக்கப்பட்டது. So Peter, he is the first church pastor of the historical church in Jerusalem. எருசலேமிலே பீட்டர் தான் அந்த சபைக்கு முதலாவது போதராக இருந்தார். Jesus' most favorable disciple John get together, they went to the street. ஆனாலும் இயேசுக்கு அன்பா இருந்த யோவானும் முதல் சபை ஆரம்பித்த பேதுருவும் அந்த ரோட்டுக்கு போனார்கள். When they went to the close to the temple of God, there is a paralyzed man. He was in birth, he was paralyzed. ஆனாலும் அவர்கள் அந்த ரோட்ல போன பொழுது அந்த இடத்திலே அந்த ஆலயத்துக்கு முன்பாக ஒரு சப்பானியான ஒரு மனுஷனை கண்டார்கள். Act chapter 4, I think, is explaining this matter. What they did, they never ever tried this. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் இந்த இப்படியான காரியத்தை ஒரு நாளும் செய்ததில்லை, அவர்கள் செய்ய முயற்சிக்கவும் இல்லை. Jesus said, I am giving to give to you to my power, healing power, sickness healing power, disease healing power, devilish spirit releasing power. But they didn't use these things until Jesus stayed with them. இயேசு இருக்கும் வரை இயேசு சொன்னார், நான் எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், பிசாசுகளை துரத்த, வியாதிகளை குணப்படுத்த, எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஆனாலும் அவர்கள் அதை ஒன்றும் இயேசு இருக்கும் வரையும் அவர்கள் அதை பற்றி ஒன்றுமே முயற்சி செய்ததில்லை. As like these days, Jesus is not among us, but still believers, pastors, the work servant of God among us. நாங்கள் இந்த இடத்திலே இயேசு இந்த இடத்துல இல்லை, ஆனாலும் நாங்கள் இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக, விசுவாசிகளாக, ஊழியர்களாக இந்த இடத்துல நிற்கிறோம். Grow in faith, the word of God. Grow in the word of God. கர்த்தருடைய வசனத்திலே நாங்கள் வளர வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. When word of God hearing and listening, faith start to become in you. ஆனால் நாங்கள் வசனத்தை கேட்டு வசனத்தை வாசிக்கிற பொழுது விசுவாசம் எங்களுக்குள்ளே அதிகரிக்கிறது. As like Pastor Chrysanthus mentions, there is a specific work for the Holy Spirit to do. ஆனாலும் பாஸ்டர் கிறிஸ்தாந்தர் சொன்னது போல பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது செய்வதற்கு. The Holy Spirit will guide to you to who want to get healed by faith. பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார், யாருக்கு விசுவாசத்திலே சுகம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி. For this matter we have to try, we have to come to the streets, we have to come to the
among the people who are the people gathering together, not at the church, outside. நாங்கள் இந்த காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் முயற்சிக்க வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் இதில் ப்ராக்டிஸுக்கு கொண்டு வரோம் என்று சொன்னால், சபைக்குள்ள நாங்கள் கூடியிருக்கிற ஆக்களுக்கல்ல, சபையிலே வெளியிலே வியாதியோடும் கஷ்டத்தோடும் பிசாசு பிடித்தவர்களாக இருக்கிறவர்களுக்குள்ளே நாங்கள் போய் அந்த காரியங்களை செய்ய வேண்டும். Because these things very difficult to do. Who are the people come to the church because the stubbornness. சபையிலே வந்திருக்கிறவர்கள் வந்திருக்கும் பொழுது அவர்கள் இருக்கிறது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டபர்ன் ஒரு காரியம், ஒரு குணம், அதனாலே அது செய்ய முடியாது. Our faith so stubborn these days. We don't have that simple innocent faith to get healed. நாங்கள் எங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்டபர்னஸ் எங்களுக்கு ஒரு ஈஸியா சுலபமாக எங்களுக்கு வியாதிகளை சுகம் கிடைக்கும் என்று சொன்ன அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள இல்லாமல் போகிறது. Sometimes extremely we know the word of God. We thought we know the word of God. We don't need any other's help. We are grown already in the word of God. Stubbornness. நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், எங்களுக்கு கர்த்தருடைய வசனம் எங்களுக்கு நல்லா தெரியும், நாங்கள் நல்லா வளர்ச்சி பெற்று விட்டோம், ஆகவே எங்களுக்கு அது தேவையில்லை, நாங்கள் எல்லாவற்றிலையுமே வளர்ந்து விட்டோம் என்று சொல்லி ஒரு சபர்னஸோடு அப்படியான ஒரு பெருமை, அப்படியான ஒரு காரியம் எங்களுடைய சபைகளுக்குள்ளே நாங்கள் இருக்கிறது, சபை மக்களுக்குள்ளே இருக்கிறது. So inside the church, prayer so hard to get the heal. These days remove the devilish attacking or devilish spirit because of the people's stubbornness. சபைகளுக்குள்ள மக்களுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்டபர்னஸ்னாலே சபைகளுக்குள்ளே பிசாசுகளை துரத்தவோ சுவ ஆராதனைகள் செய்யவோ கஷ்டமான காரியமாக But when Holy Spirit guide to you, go to the streets, stay calm and attentionally who are the people need. Just look around. Don't need to get the megaphone and say, Jesus Savior, Jesus, Jesus. I saw these days so much people doing that gospel. But those days, and the correct way, just with the Holy Spirit, look around. Who are the people need prayer? Who are the people has pain their life? Holy Spirit will guide you. Pray for this girl. Pray for this boy. Pray for this man. Go and talk to this person. That is the easiest, much profitable work we have to do these days to bring to the people to the house of God. இந்த நேரத்திலே நீங்கள் மைக் எடுத்து மெகா மைக் எடுத்து வச்சு இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை ரட்சிக்கிறார் என்று சொல்லி கத்துற காரியம் இல்லை. நீங்கள் பாருங்கள், எந்த மக்களுக்கு, எந்த மனுஷனுக்கு, எந்த மனுஷிக்கு, எந்த பிள்ளைகளுக்கு பிரச்சனை இருக்கிறது, வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறது, வியாதிகள் இருக்கிறது, அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு கர்த்தரை பற்றி சொல்லி அவர்களுக்கு நீங்கள் சுகம் கொடுங்கள். அவருடைய வாழ்க்கையில சுகம் கிடைக்க வேணும், அவருடைய வியாதிகள் இருந்து சுகம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்காக ஜெபியுங்கள். அதுதான் முக்கியமாக இருக்கிறது. First time John and Peter went to the Jerusalem street and he found that crippled, paralyzed man beside the temple of God. முதல் முறையாக பீட்டரும் ஜோனும் போன பொழுது அந்த ஆலயத்துக்கு முன்பாக சப்பானியான மனுஷனை கண்டார்கள். You know Peter, he's so much energy, and he always getting frustrated as well. He much talkative. உங்களுக்கு பீட்டரை பற்றி தெரியும், அவர் நல்ல எனர்ஜியான நல்ல கதைக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தார். So Peter didn't ask John, Machang, if we pray this man going to get healed, can we pray Machang, or not need to touch these kind of things Machang? Maybe comes the Jewish leaders and they are going to catch up and kill us like our master killed. பீட்டர் ஜோனை கேட்கவில்லை, மச்சான் நாங்கள் இவர்களை தொட்டு ஜெபிக்க வேணுமா, இவர்களுக்கு நாங்கள் சுகம் கொடுக்க வேணுமா, நாங்கள் இவங்களுக்கு சுகம் கொடுத்தால் மச்சான் இயேசு இந்த யாரு பிரதான ஆசாரியர்கள் மூப்பர்கள் வந்து இயேசுவை கொலை செய்த மாதிரி எங்களையும் கொலை செய்து போடுவாரா என்று சொல்லி ஒன்றும் கேட்கவில்லை. The Holy Spirit power guide them to go and touch this man. Call this man. He need heal. I am waiting for your boldness.
go and ask this man to heal. Holy Spirit guide them to boldnessly go and speak to that paralyzed man. அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் போய் அவருக்கு என்ன தேவை என்று கேளுங்கள். இந்த சப்பானியான மனுஷனுக்கு என்ன தேவை என்று நீங்கள் போய் அவரிடம் கேளுங்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். That huge conversation didn't write in the Bible what the apostle Peter said. இந்த பைபிள் எல்லா காரியங்களும் எழுதவில்லை. பேதுரு என்ன சொல்லுகிறார்? That's the very famous and public statement in the Bible. பேதுரு சொன்னது இந்த பைபிளிலே மிகவும் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. I don't have silver and gold to give to you. என்னோட வெள்ளியும் பொன்னும் என்னிடத்துல இல்லை உனக்கு தருவதற்கு. Because he was sat down on the temple door, front of the door, asking, begging people's money. அந்த மனுஷன், அந்த சப்பானியான மனுஷன் அந்த ஆலயத்துக்கு முன்பாக இருந்து அவன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தான்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். As like these days, those days, maybe Canada also, maybe people are using those kind of people to earn money. In Sri Lanka, India, very common. They have a business. Who are the paralyzed people, who are the people have a no leg, no hand. They have a organization, keep it people, and early morning they took the people put into the city everywhere, and they are collecting money. The owners coming and collecting them for the evening and put into that place all the money for that organization, or that people who are the using for the beggars or cripple or people. That day this man also same kind of person. நாலுவங்கட இந்த கனடாவில் அப்படி இருக்குதோ தெரியாதா, நான் ஸ்ரீலங்காவில் இந்தியாவிலே இப்படியாக கால் கையிலாத சப்பானிகளாக இருக்கிற மனுஷர்களுக்கு ஒரு ஸ்தாபனமாக இருக்கும். எல்லாட்டி சில முதலாளிமார் இருப்பார்கள், அவர்களை கொண்டு அந்த இடத்துல விட்டு காசு சேர்த்த பிறகு அவர்களை திரும்பவுமாக ஒரு இடத்துல கொண்டு விட்டு அந்த காசுகளை தாங்கள் எடுத்துக்கொள்வார்கள். My friend, I don't have any money to give to you. Bible said gold and silver, but I have something very specific things I will give it to you. ஆனால் அந்த இடத்திலே பேதுரும் யோவானும் என்ன சொல்கிறார்? எங்களிடத்திலே ஒன்றுமில்லை, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்திலே இல்லை, ஆனாலும் ஒரு காரியம் எங்களிடத்தில் இருக்கிறது, அதை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி. Hallelujah. Hallelujah. What they did. அவர்கள் என்ன செய்தார்கள்? Better to do that for the sister Sasikala. நான் சசிகலாக்கு செய்ய விரும்புகிறேன். Peter took the hand of the crippled man. அது கையிலே கை முறிந்த அந்த மனுஷனுடைய கையை எடுத்து, Jesus Christus වහන්සේගේ නාමයෙන් නැගිට ඇවිද පන්නයි. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நில் என்று சொல்லி சொல்லுகிறார். උපතේ සිට crippled, paralyzed, සම්පූර්ණයෙන් completely ඇවිද ගන්නට බැරි මිනිසෙක් තමයි මේ සුවය ලබන්නේ. இந்த மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? கையிலாது காலிலாது பிறவியிலே இருந்து நடக்க முடியாத ஒரு மனுஷனுக்கு பேதுருவும் யோவானும் இப்படியான காரியத்தை යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් නැගිට ඇවිද පන්නයි කියා. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லுகிறார்கள். It happened. In the name of Jesus. යේසුස් වහන්සේ නැතිව, without Jesus Christ, disciple started to giving to the power of the Lord Jesus to heal to the people. இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இல்லை, ஆனாலும் அவருடைய வல்லமையினாலே ஆண்டவரே சீஷர்கள் அந்த மக்களுக்கு அந்த வல்லமையினாலே அவர்களுக்கு சுகம் கொடுத்தார்கள், அவர்கள் எழுப்பினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். So I would like to invite you நான் இந்த இடத்துல உங்களை ஆராதனைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். in this new year. இந்த முதலாவது வருஷத்திலே, இந்த 2026வது வருஷத்திலே, Please remove your spiritual stubbornness. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆவிக்குரிய அந்த ஸ்டபர்னஸ் நீங்கள் அகற்றி விடுங்கள். எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சொன்ன காரியத்தை அகற்றி விடுங்கள். Maknizada, what we are doing, the studying and the reading the Bible and come to the Sunday by Sunday church, now we have kind of spiritual proudness. We know the things we can do. We know better than him, better than that pastor, better than that church.
நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் சபைக்கு வருகிறோம், சபையிலே கலந்து கொள்கிறோம், ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வந்து போகிறோம். அப்போ எங்களுக்கு ஒரு பெருமை வருகிறது. எங்களுக்கு எல்லாமே தெரியும், நாங்கள் பைபிளை வாசிக்கிறோம், எல்லாமே தெரியும். அந்த ஊழியக்காரனை விட, அந்த பாசரை விட, அந்த விசுவாசியை விட எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். Now we are going to come to the humbleness of the Lord Jesus Christ. நாங்கள் கிறிஸ்துவுடைய அந்த தாழ்மைக்குள்ளாக நாங்கள் வர வேண்டும். We are asking to the Holy Spirit, Lord, yes, we know kind of Bible. Yes, we are attending to the church every Sunday. But Lord, still we need the Lord Jesus Christ, grace and the mercy to serve to the people. ஆனாலும் நாங்கள் இந்த இடத்துல சொல்லுவோம், ஆண்டவரே எங்களுக்கு பைபிள் வாசிக்கிறோம், எங்களுக்கு வசனம் தெரியும், நாங்கள் சபைக்கு போகிறோம். ஆனாலும் ஆண்டவரே எங்களுக்கு உமது நன்மையும் உமது கிருபையும் எங்களுக்கு வேண்டும். நாங்கள் மற்ற மக்களுக்கு போய் உம்மை பற்றி சொல்வதற்கு என்று சொல்லி கேட்போம். Lord Jesus, please help us Monday to Saturday. When Holy Spirit guiding us, give a call somebody to meet someone, or went to the street, going to the street and looking surrounding people who Holy Spirit need to guide or pray for the people. ஆனாலும் நீங்கள் இப்படியான காரியத்திலே ஒரு நாளும் ஜெபத்தோடு இருந்து நீங்கள் டெலிஃபோனுக்குள்ளாலே ஆக்களுக்கு கால் பண்ணியோ அல்லாவிட்டால் நீங்கள் போகிற பொழுது வழிகளிலே ஆக்களை சந்திக்க பொழுது யாருக்கு என்ன தேவைகள் இருக்கிறது, யாருக்காக ஜெபிக்க வேணும், எத்தனையோ பேர் போராட்டங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியான உதவியோடு நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லி நான் கேட்கிறேன். Thank you, Holy Ghost. நன்றி சொல்லுகிறோம் பரிசுத்த ஆவியானவருக்கு. You are going to guide us very different pattern and different system in 2026. 2026 வருஷத்திலே பரிசுத்த ஆவியானவர் எங்களை வித்தியாசமான முறையில் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். So remove our shameness, Lord, to go and talk to people outside. ஆண்டவரே எங்களுடைய வெட்கத்தை எங்களுக்கு இருக்கிற அந்த வெட்கத்தை நீர் எங்களுக்கு அகற்றி மற்றவர்களோடு நாங்கள் பேசுகிறதற்கு எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் Holy ஜெபிக்கிறோம். Spirit, give us that boldness. Go and speak to the people when you guide us. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்கிற பொழுது நாங்களுக்கு அந்த பெரிதான அந்த வல்லமையை தாரும், நாங்கள் போய் மக்களோடு கதைப்பதற்கு. There are many thousand people, they are belong to Jesus but not yet get the good news of Jesus Christ. எத்தனையோ ஆயிரமான மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள், போராட்டத்தோடும் கஷ்டத்தோடும் ஆண்டவரை அறியாமல். They belong to Jesus. That's the specific word. They belong to Jesus. அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள், ஆனாலும் அவர்களுக்கு அவர் தெரியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். Another word we are calling these days, they are chosen people but not yet get the word of God. Good news. ஆண்டவர் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் வெளியில இருக்கிறார்கள், ஆனாலும் அவர்களுக்கு இன்னும் கர்த்தருடைய அந்த நல்ல செய்தி கிடைக்காமல் இருக்கிறது. Because their skin, no any tattoo, I am belong to Jesus, I am searching Jesus. No, we cannot find any sign or wonder that human's life, but when they hear the word of God, the good news of Jesus Christ, immediately they are reacting to it, come to church, getting water baptism, fellowshipping to the Holy Communion. They are growing in the church. Who are the people chosen? ஆனாலும் இயேசுவை தெரிந்து கொண்ட மக்கள் வெளியில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அடையாளங்களை நாங்கள் யார் தெரிந்து கொண்டப்பட்டவர்கள் தெரியாது. ஆனாலும் அப்படிப்பட்டவர்களுக்கு நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் கூடாக நாங்கள் போய் சத்தியம், அவர்களுக்கு இயேசு விடுவிக்கிறார், இயேசு உங்களோடு இருக்கிறார், இயேசு உங்களுக்கு சுகம் தருவார், இயேசு உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு விடுதலை தருவார் என்று சொல்லி நாங்கள் அவர்கள் சொல்லுகிற பொழுது சபைகளுக்கு வந்து ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவர் தெரிவு செய்யப்பட்டவர்களால் சபைகளிலே நிலைத்திருப்பார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். Lord Jesus, this 2026, our challenge that we ready to take it. Please give us your strength, your energy, your power, your love, your caring to find out the people who belong to you. நாங்கள் ஆண்டவர் இந்த 2026 வருஷத்திலே நீர் எங்களுக்கு உமது
பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் வேண்டிக்கிறோம். யார் நீர் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் இப்படியாக கஷ்டத்தோடு போராட்டத்தோடு பிரச்சனையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் போய் உம்மை பற்றி சொல்லக்கூடியதாக எங்களை பலப்படுத்தும்படியாக. You are so fortunate because only many, not all of them belong to Jesus. Remember that not all the human in this world belong to Jesus. Not all of them chosen by Heavenly Father. But there is a people. We have to find out them. ஆனால் நாங்கள் பார்க்கிறோம் அதில் எல்லாருக்கும் அதில் சுகம் கிடைத்தது, அதில் எல்லாருக்கும் சுகம் கிடைத்ததுன்னு சொல்லி அது எழுதவில்லை இந்த வசனத்திலே. நீங்களும் நாங்களும் கர்த்தருக்குள்ளாக நாங்கள்